வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காயை வச்சு ஒரு அருமையான துவையல் செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த துவையல் அரைக்கிறதுக்கு நான் 6 வெண்டைக்காயை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். இது கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வானல் அடுப்பில் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு முதல்ல இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த சின்ன வெங்காயம் டேஸ்ட் கொடுக்கும். நல்லா இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. அடுத்தது அதே எண்ணெயிலே நம்ம வெண்டைக்காயை சேர்த்து வதக்கிடலாம். நீங்கள் வெண்டைக்காய் இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வதங்கும். அதனால் இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வதக்கிக்கோங்க. நல்லா இந்த பச்சை வாசனை போக பொறுமையாக அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. நம்ம எப்போவுமே வெண்டைக்காயை வந்து சாம்பார் அப்போ பொரியல் செய்வோம், இல்லைனா வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுவோம். நீங்கள் இது மாதிரி ஒரு செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா சுருங்கி வந்துருச்சு வெண்டைக்காய். இது மாதிரி தான் இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த துவையலுக்கு. நீங்கள் நல்லா கொஞ்சம் பச்சையாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு துவையல் வந்து குழப்பலான் இருக்கும். அதனால் நல்லா இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சம் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து அது கூடவே வதக்கி நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த வெண்டைக்காய் துவையல். இப்போ வெண்டைக்காயை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதே வானலில் இன்னொரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம மிளகாயை வறுத்துக்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். நான் கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணால் நீங்கள் இன்னும் ஒரு மிளகாய் சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தையும் சேர்த்து இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதே எண்ணெயிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு இதையும் சேர்த்து இதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே குழந்தைங்க வெண்டைக்காய் பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாதத்தில் போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. இப்போ இது உளுந்தும் கடலை பருப்பும் வறுப்பட்டுருச்சு. ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துடலாம். இப்போ இதே எண்ணெயிலேயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் நல்லா வாசம் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காயும் வறுப்பட்டுருச்சு. இப்போ இதையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம வறுத்தாச்சு. பாருங்கள், வெண்டைக்காய், காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம், உளுந்து கடலைப்பருப்பு, தேங்காய், புளி, பெருங்காயம் இவ்வளவு தான் இதுக்கு. இது எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். நீங்கள் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ சூடான சாதத்தில் இந்த துவையில வச்சுக்கலாம். கையில் உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. அந்த வெண்டைக்காயோட குழப்பே இருக்காது. நீங்கள் இந்த வெண்டைக்காயை மட்டும் பக்குவமாக அந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டிங்கன்னா துவையல் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சாதம் போட்டு இந்த துவையில போட்டு பிசைஞ்சு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு லஞ்ச் பாக்ஸு கொடுத்து விடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.